வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. தினம் ஒரு விதி அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு பார்க்க போற விதி ஆர்டிகல் நம்பர் 3, விதி எண் 3, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா, பவுண்டரி ஆர் நேம் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். அதாவது தமிழ் என்ன சொல்ல வரோம்னா, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அதனுடைய பெயரை மாற்றுவது, புதியதாக எல்லைகளை மாற்றி அமைப்பது, பரப்பளவை கூட்டுவது, குறைப்பது, அல்லது ஒரு மாநிலத்தை உருவாக்குறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. எடுத்துக்காட்டு ஆந்திர பிரதேசம் உடச்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ரெண்டாவது உருவாக்குறாங்க. ஃபியூச்சரில் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பகுதி, கர்நாடகத்திலேருந்து ஒரு பகுதி, ஆந்திர பிரதேசத்துலேருந்து ஒரு பகுதி, இது மூணு சின்ன சின்ன பகுதி எடுத்து மூணு சேர்த்து புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரோன்னா, ஒரு மாநிலத்தை உடச்சி 2 மாநிலமாக 3 மாநிலமாக உருவாக்க முடியும், அல்லது 2-3 மாநிலத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியெல்லாம் சேர்த்து புதுசாக ஒரு மாநிலத்தையும் உருவாக்க முடியும். இது எல்லாத்துக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றணும்ல. எப்படி மாற்ற முடிஞ்சது? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்றணும். இப்போ அதே போல் ஆந்திரா தெலுங்கானா அவங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் முதல்ல, அதாவது மாநில சட்டமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இருந்தாலும் இறுதி அதிகாரம் யாருக்கு இருக்குது? இங்கே நம்ம ஸ்டேட்டில் அந்த பில்லை பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு தான் அனுப்பணும். லோக்சபா ராஜ்யசபாவில் பில்லு பாஸ் ஆகணும், பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். அப்படிலாம் போட்டால் தான் அது என்ன சட்டமாக மாறும், நடைமுறைக்கு வரும். அப்போது ஒரு மாநிலத்தை உருவாக்குறதா இருக்கட்டும், பேரை மாற்றுறதா இருக்கட்டும், பரப்புகளை கூட்டுவது குறைப்பதா இருக்கட்டும், அல்லது எல்லையை மாற்றி அமைத்தலா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஆர்டிகல் நம்பர் 2 and 3. ஏற்கனவே 2 சொல்லியிருக்கேன், திரும்ப இப்பவும் சொல்கிறேன். ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இந்தியாவோட சேர்க்கிறது. ஆர்டிகல் நம்பர் 3ன்றது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இந்த வேலைகள்லாம் செய்கிறது. ரெண்டுத்துக்கும் விளக்கம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், மக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.